சிவாய நம. நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். ஆன்மீக மெஞ்ஞான தேடல் காணொளியில் இன்று நம்ம காண இருக்கும் காணொளி என்ன அப்படின்னா, குலதெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குலதெய்வம் கட்டாயம் எல்லாரும் வணங்கணும். கண்டிப்பாக குலதெய்வம் அனுகிரகம் இருந்துட்டா எதை வேணாலும் செஞ்சுடலாம். நன்னா கேட்டுக்கோங்க. அதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் செய்யணும்னா முதல்ல நீங்கள் முதல் பத்திரிக்கை ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுறதுலாம் முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தாங்க வைக்கணும். அது இப்போ இல்லை, நம்மளுடைய பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்துண்டு வந்த ஒரு விஷயம். பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் காலத்திலேருந்து நடைமுறையாக வந்துட்டுருக்கிறது. எதற்காக அப்படின்னா, அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒவ்வொருத்தவாருக்கும் ஒவ்வொரு இஷ்டம். அதாவது கிரகத்தில் பாதிக்கப்பட்டவா இருக்கிறவா, தோஷம் ஜாதகத்தில் தோஷம் பரிகாரம் இருக்குது. ஒவ்வொரு தலங்களுக்கும் ஆலயத்துக்கும் சென்று வரலாம். ஆனால் ஒரு குலத்தை காக்க ஒரு தெய்வம், அது குல தெய்வம். ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம்னு நியமிச்சு வச்சுருக்காங்க. அந்த தெய்வத்தோட நம்ம தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் சொல்லும் போது அது நம்மளை நின்று காத்து ரசிக்குது. குலதெய்வத்துக்கு அவ்வளோ பவர், சரிங்களா? அப்படியாப்பட்ட தெய்வத்தை தெய்வம் தெரிஞ்சவா வணங்குவா, தெரியாதவா என்ன பண்ணுவா? இப்போ எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுமா, நாங்கள் எப்படிம்மா தெய்வத்தை கும்பிட்றது? எங்கள் தெய்வம் எங்கே இருக்குது? நாங்கள் எப்படி தெய்வத்தை தேடுறது? இங்கே பாருங்க, குலதெய்வத்தை நீங்கள் தேடுனேல் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதும், அதுவே உங்களை தேடி வந்துடும். அதாவது தேடுறதுக்காவது முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணினேல் அப்படின்னா தெய்வமானது உங்கள் சொப்பனத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை முதல்ல தேடணும். அப்போ தான் அது உங்களை தேடி வரும். நீங்கள் தேடாமல்லாம் குலதெய்வம் வராது. அப்படியாப்பட்ட குலதெய்வத்தை நீங்கள் தேடின்றிருக்கேல் அப்படின்னா, நன்னா வளர்பிறையில் வர்ற ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேர்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிண்டு ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க, சரிங்களா? பண்ணிவிட்டு அப்புறம் நில விளக்கு இருக்குது பாருங்க, விளக்கு வீட்டில் ஏற்றுவோம்ல, விளக்கு குத்து விளக்கு. அந்த விளக்கு தண்டு பகுதியில் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வம், அதற்கு வெண்பட்டு சாத்துங்க. ஆண் தெய்வமாக இருந்தது உங்கள் குலதெய்வம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு வேஷ்டி எடுத்துகிட்டு சாத்துங்க. அதாவது எங்களுக்கு ஆணா பெண்ணா எந்த தெய்வமே தெரியாது, குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது அப்படிங்கிறவாளுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வெண்பட்டு கூட சாத்தினா கூட போதும். அப்போ அதை அந்த விளக்கு தண்டு பகுதியில் கட்டிண்டு தீப தூபம்லாம் போட்டு அந்த விளக்குக்கு ஒரு புஷ்பம் சாத்திண்டு நல்லா மனசார நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும். பகவானே, என்னோடய தெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்கள் குலத்தை காக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வரணும். நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் அந்த விளக்கு முன்னாடி தீபதூபம்லாம் காமிச்சு அந்த பிரார்த்தனையை வச்சேலானால் கண்டிப்பான முறையில் 28 நாளுக்குள்ளே உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் கண்டுகொள்ளுவீங்க. உண்மையான விஷயம். இது மாதிரி ஒரு ஆலயத்துக்கு நம்ம செல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆலயத்துக்கு செல்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை எப்படி நம்ம வணங்கிட்டு போகிறோமோ அது மாதிரி எந்த ஆலயத்துக்கு நம்ம செஞ்சாலும், ஒரு பெரிய கோவில்களுக்கு செஞ்சாலும் நம்ம குலதெய்வமோட அனுகிரகத்தோடு போனோம்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான். எந்த சுபகாரியம் மாத்திரை செஞ்சாலும் குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி இல்லாமல் நம்ம செஞ்சோமானால் அந்த காரியம் தடைபடும். குலதெய்வம் அனுமதி கண்டிப்பான முறையில் வேணும். இது மாதிரி கண்டிப்பாக பூஜை பண்ணி பாருங்க. உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இனி ஒரு காணொளியில் நம்ம காண்போம்.